ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ஒரு நாள் எபிசோட ஓயாமல் தேய்ச்சிங்களேயா, இது போதாதா, மறுபடியும் ஐயா நின்று தேய்ச்சிட்டு இருக்கீங்க, கிளம்ப வேண்டாமான்னு சொல்லி கேள்வி கேட்க, இல்லைப்பா முடியவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என் மனசில் உள்ள ஆசையை நீ இதுக்கே கேட்குற, அதெல்லாம் பேச முடியாது, நீ தானே எனக்கு ஊக்கம் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, மாறி மாறி ரெண்டு பேரும் உண்மையை உளறிக்கிறாங்களாம். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமமா அம்மா அழகுராணி அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் கவுண்டமணி செந்தில் காமெடி ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கடைஞ்செடுத்தவன் அப்படிங்கிறாங்க, நான் அதுக்கும் மேலே அப்படிங்கிறாங்க. இப்படி மாறி மாறி உண்மை மலையை பொழிஞ்சுக்கிறீங்களே எப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, என்னதான் பண்ண சொல்ற, இப்போ மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போகலாம்யா. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜய் தாங்க. நீ ஆதாரப்பூர்வமாக மாட்டியிருக்க தம்பி, அதாவது சூசைட் அட்டன் பண்ணதுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சிருக்கு. அதனால போலீஸ்ட்ட மறுபடியும் போய் நின்று அவ்வளோதாங்கிற விஷயத்த சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி பயந்துட்டாப்லன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போட்டியில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராகினி ரொம்ப நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது நம்ம விஜய் வீட்டுக்கு போக அங்கே உட்காந்துருக்க டைமில் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு சீக்கிரம் குழந்தை பார்த்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே உங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கு என்ன வேலை இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அஜய் ஒரு பக்கம் இவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு மனசில் நினைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். இவங்க தான் வாழ்க்கை முழுசும் உட்காந்து யோசிப்பாங்க போல், காவேரியை பழிவாங்குது எப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்க கேப்பில் இவங்க வந்து சீக்கிரம் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி வெண்ணிலாவை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு எதுக்காக இவங்க வந்துட்டு தனியாக போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க, 2 நாளாக தனியாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, விசாரிச்சதில் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா, மோப்ப சக்தி அதிகமாப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னு பார்க்குறீங்களா, நிவினுக்கு யமுனோ கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டாங்களாமா நம்ம ராகினி. ஷாக்காக்கோர அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி முடியும், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சனை பெருசாக்கி வராங்க. எனக்கு தெரிஞ்ச கல்யாணம் நடக்கிறதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.